புதுக்கோட்டை மாவட்டத்தில் +2 படித்த மாணவர்களுக்கு கல்லூரி கனவு நிகழ்ச்சி வருகிற 13ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஐசி மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்லூரி கனவு நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் +2 படித்த மாணவர்களுக்கு கல்லூரி கனவு நிகழ்ச்சி வருகிற 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெறுகிறது என்றும், புதுக்கோட்டை சிவபுரம் ஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற உள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியரகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியின் முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றதாகவும், தமிழ்நாடு அரசு மாணவ மாணவிகளின் நலனுக்காக பல்வேறு கல்வி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், அதன்படி +2 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு உயர்வுக்கு படி என்ற நிகழ்வாக நடத்தப்பட்டது என்றும், இந்த ஆண்டு கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியாக நடத்தப்பட உள்ளது என்றும், குறிப்பாக கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் +2 தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் பல்வேறு காரணங்களால் உயர்கல்வி படிக்க இயலாத மாணவர்களை கருத்தில் கொண்டு அவர்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி இந்த ஆண்டு கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது என்றும், கல்லூரி கனவு நிகழ்வில் கோட்டைப்பட்டினம், மலைக்குடிப்பட்டி, நல்லூர் ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும், மற்ற அரசு பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவிலான மாணவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்றும், மேலும் அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு +2 தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், எனவே தொடர்புடைய அலுவலர்கள் கல்லூரி கனவு நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்களின் இயக்கத்தினை முறைப்படுத்திடும் வகையில் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் வருகிற 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு பள்ளி கல்வி வாகனங்கள் ஆட்சியர் தலைமையிலும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையிலும் ஆய்வு செய்யப்பட உள்ளதென்றும், மேலும் வருவாய் கோட்டாட்சியர், வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர்களுடன் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்களுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதென்றும், இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களில் பதிவுச் சான்று, காப்புச் சான்று, அனுமதி சீட்டு, ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட உள்ளதென்றும், மேலும் ஆய்விற்கு வரும்பொழுது ஓட்டுநர் பெயர் வில்லை பொருத்திய உரிய சீருடையுடன் வர வேண்டும் என்றும், தீயணைப்பான் கருவி புதுப்பிக்கப்பட்டு நடப்பில் இருக்க வேண்டும் என்றும், முதலுதவி பெட்டியில் மருந்துகள் நடப்பில் இருக்குமாறு கொண்டு வர வேண்டும் என்றும், வேக கட்டுப்பாட்டு கருவி GPS உபகரணம் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், வாகனத்தில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோடை காலத்தில் நிலவி வரும் இந்த காலகட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது என்றும், இதன் மூலம் கேணிகள், ஆழ்குழாய் கிணறுகள், குளங்கள், நீர் இருப்பு பகுதிகள் உள்ளிட்டவைகளில் நீர் குறைவாகவே உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் வகையில் தொடர்புடைய அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்த துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை உள்ள இடங்களுக்கு தொடர்புடைய அலுவலர்கள் உடனடியாக சீரான குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், மேலும் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், எனவே பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை வழங்கிட அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இந்த விருது 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவை உள்ளடக்கியதாகும் என்றும், 2024ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரும் 15/8/2024 அன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்பட உள்ளது என்றும், எனவே 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள ஆண், பெண் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் என்றும், விருதிற்கு விண்ணப்பிக்கும் முன்பு குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் குடியிருத்தவராக இருத்தல் வேண்டும் என்றும், விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றி இருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றும், வருகிற 15/5/2024 அன்று மாலை 4 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பதாரர்களை மாவட்ட தேர்வுக்குழு மூலம் தேர்ந்தெடுப்பதற்கு ஏதுவாக அனைத்து விண்ணப்பதாரர்களும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்தவுடன் விண்ணப்பம் மற்றும் சான்றிதழ்களின் 3 பிரதிகளை மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலரிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.